ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்டைல் மசாலா பொரி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு கேரட்டில் 2 கேரட் எடுத்து அது மேலே இருக்க தோலெல்லாம் சீச்சிட்டு அதை துருவி வச்சுக்கணுங்க. அப்புறம் கொத்தமல்லி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி பொரி போடணுங்க. நான் 2 கப் பொரி ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளுங்க. கலருக்கு தனி மிளகாத்தூள் நமக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது என்ன ஆட் பண்ணுறோன்னா தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கேரட்டு, நம்ம துருவி வச்சுருக்க கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்ம உப்பு எதுவுமே போட வேண்டியதில்லை. லாஸ்ட் அதோட ஹைலைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் தான் அதிகம் யூஸ் பண்ணுங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. இதில் நம்ம எவ்வளோ தூரம் ஊற்றுறோமோ அவ்வளோ தூரம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. அருமையான ருசியான கர்நாடகா மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.